மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்தை உட்கொண்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு நிர்வாகத்துறை அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறையினர் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்திலும் அதன் உரிமையாளர் ரங்கநாதனின் கோடம்பாக்கம் வீட்டிலும் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து மருந்து தர கட்டுப்பாடு பொறுப்பு இயக்குநராக இருந்த கார்த்திகேயனின் வீடு, உதவி இயக்குநர் தீபா ஜோஸ் வீடு மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டு நிர்வாகத்துறையின் காஞ்சிபுரம் மாவட்ட ஆய்வாளரான மற்றொரு கார்த்திகேயனின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கப்பட்ட பின்னர் பல ஆண்டுகளாக நிறுவனத்தில் சோதனை நடத்தப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. மருந்து நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி குறித்த விவரங்களை பதிவேற்றுவதற்காக உள்ள சுகம் என்ற வலைதளத்தில் ஸ்ரீசன் நிறுவனம் தனது விவரங்களை பதிவேற்றம் செய்யவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.